இது நம்ம தொகுதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரங்களை அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி சர்வதேச அளவிலான வர்த்தக நிறுவனங்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடம் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிதான். அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த பழனி. இவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது? அந்த தொகுதி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றினாரா என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகளையும் அங்குள்ள பிரதான தொழில் வளங்களையும் பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாகும். வில்லிவாக்கம், ஆலந்தூர், பூந்தமல்லி, திருத்தணி, அரக்கோணம், உத்திரமேரூர், திருப்போரூர், தாம்பரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன. சர்வதேச அளவிலான வர்த்தக நிறுவனங்களான நிசான், ஹூண்டாய், ராயல் என்ஃபீல்ட், செயின்ட் கோபைன் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்களை கொண்ட தொகுதி இது. பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் பிறந்தது இந்த தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூரில் தான் என்பது இன்னொரு தனிச்சிறப்பாகும். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடம் இங்குதான் அமைந்துள்ளது. ஆதிகேசவ பெருமாள் கோவில் என்றும் ராமானுஜர் கோவில் என்றும் அழைக்கப்படும் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் இங்குள்ளது சிறப்புக்குரியதாகும். 7 அடி உயரத்தில் இந்தியாவிலேயே பெரிய முருகனின் திருவுருவ சிலை அமைந்துள்ள 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வல்லக்கோட்டை முருகன் அமைந்துள்ளது. இங்கு 1000 கணக்கில் நாள்தோறும் பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு செய்து வருகின்றனர். குன்றத்தூரில் உள்ள முருகன் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்து வருகிறது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமானோர் வருகை தந்து வழிபாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் குன்றத்தூர் நகராட்சி, ஸ்ரீபெரும்புதூர், மாங்காடு பேரூராட்சி மற்றும் பல்வேறு ஊராட்சிகள் அமைந்துள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் பிரதான தொழிலாக இருப்பது வணிகம் மற்றும் கூலி தொழில். இதில் 60% மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மீதமுள்ள 40% விவசாயம் செய்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கு பழனி பற்றியும் அவர் இந்த தொகுதிக்கு செய்துள்ள நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் பழனி. இவர் அதிமுக கட்சியைச் சேர்ந்தவராவார். இவர் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றுள்ளார். சிறு வயதிலேயே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மீது அதிமுகவின் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டு முழு நேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இவரின் செயல்பாடு சிறப்பாக இருந்ததை அடுத்து இவர் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்துள்ளார். மேலும் இவர் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் களம் இறக்கப்பட்ட பழனி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்வ பெருந்தகையை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். குன்றத்தூர் தனி மாவட்டமாக மாற்றி அப்பகுதியில் உள்ள 42 ஊராட்சி மற்றும் 2 ஊராட்சிகளுக்கு வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து தந்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூரில் கோட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து கொடுத்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் சாலையில் பருவமழை காலங்களில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் சாலையின் குறுக்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலையை கடக்க முடியாமல் மக்கள் பெருமளவில் அவதியுற்று வந்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் மேம்பாலம் அமைத்து கொடுத்துள்ளார். படப்பையிலிருந்து ஒரத்தூர், நீலமங்கலம் பகுதியில் 7 கிலோமீட்டர் சாலை நீண்ட காலமாக பழுதடைந்த நிலையில் இருந்து வந்தது. இந்த சாலையில் பாலம் அமைத்து தரமான சாலையாக மாற்றிக் கொடுத்துள்ளார். தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தண்ணீர் தொட்டி, தரமற்ற சாலைகளை தரம் உயர்த்தியும், பேருந்து நிழற்கூடை,
கழிவுநீர் கால்வாய்களை அமைத்து கொடுத்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தேவையான மேஜை, நாற்காலி ஆகியவற்றை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கியுள்ளார். இந்த இடம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் திருமங்கலத்து குளக்கரை அருகில் தேரடி அருகில் நான் இருக்கிறேன். இங்கே வந்து எம்எல்ஏ வந்து அவர் பேர் வந்து பழனி நல்லா அருமையாக பண்ணுறாரு ஐயா. இந்த ஊருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வராரு. எல்லாம் எங்களுக்கு எந்த குறைபாடு இல்லாமல் நல்லா ரோடு வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து தண்ணி வசதிலாம் கூட ஒரு குழாலாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தண்ணி மட்டும் நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோம். அது மட்டும் பாலா தண்ணி கிடச்சினா எங்களுக்கு மிக சௌகரியமாக இருக்கும். மற்றபடி எந்த குறையும் எங்களுக்கு இல்லையா. ஒரு எம்எல்ஏ வந்து அவர் ஆஃபீஸ் வந்து நாங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை பீடு ஆப்ஷன் ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் பார்க்குறோம், நேராக பார்க்குறோம், எங்களை நேராக சந்திக்கிறாரு. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அந்த கோரிக்கைகள் என்ன என்று பார்ப்போம். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு விபத்துகளில் சிக்கி வருவோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி இல்லாமல் காஞ்சிபுரம் மற்றும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதால் அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக நவீன சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவமனையை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். போன 5 ஆண்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் பழனி அவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் வந்து எந்த ஒரு திட்டமும் ஸ்ரீபெரும்புதூர் டவுனில் நிறைவேற்றப்படவில்லை. குடிநீர் திட்டம், செம்பரம்பாக்கம் குடிநீர் திட்டம் என்ன அடிப்படையை செஞ்சுத்தரேன், உடனே செஞ்சுத்தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அதையும் செஞ்சு தரல. அதுக்கப்புறம் என்னடானா ட்ரைனேஜ் திட்டங்கள் 200 கோடி ரூபாயில் ஸ்ரீபெரும்புதூரில் 15 வார்டுலையும் அமைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரைனேஜ் திட்டங்கள் மத்திய சர்க்கார் பணம் கொடுத்தோ செயல்படாத பேரூராட்சி நிர்வாகமாக இருக்குது. சட்டசபை அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைகளும் சட்டசபை உறுப்பினருக்கு இல்லாமல் போச்சுங்க. அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து என்ன ரோடு வசதிகள், இப்போ வாகனங்கள் பெருத்து போச்சு, அதுக்கேற்ற ரோடு வசதிகளை அமைக்கப்படலை. இதெல்லாம் அமைக்கப்படணும். வரும் இப்போ அடுத்து வர எம்எல்ஏ தேர்தலையாவது சட்டமன்ற தேர்தலையாவது வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தரணும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னடா விஷயம்னா மேம்பாலங்களை கட்டி அமைச்சு போக்குவரத்துக்களை சீர்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ஏரி, குடிநீர் ஏரி, அதை வந்து ஆழப்படுத்தி அந்த குடிநீரை இந்த டவுனில் இருக்கிற மக்களுக்கு பயன்படுத்தணும்னு இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஏழை மக்களுக்கு கல்லூரி படிப்பு எட்டாக்கணியாக உள்ளது. ஏனென்றால் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியில் அரசு கலைக்கல்லூரி இல்லாததால் தொலைதூர பயணம் மேற்கொண்டு கல்லூரி பயில வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இதனால் அரசு கலைக்கல்லூரி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனையாக வந்து சாலையும் குடிநீரும் தான். உள்ளாட்சி எலெக்ஷன் இங்கே நடக்காததால் இங்கே வந்து சரிவர பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படலை. எம்எல்ஏ வந்து சுற்றுப்பயணம் வராரு. ஆனால் இருந்தும் இந்த உள்ளாட்சியில் வேலை செய்கிறவங்க அவங்க பணியை சரிவர செய்கிறதில்ல. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இங்கே போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதுக்கு ஒரு பெரும்புதூரை கிராஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுது. இங்கே அடிப்படை தேவை பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரின்னு வாக்குறுதி வாங்கி தந்தார் எம்எல்ஏ, அரசு கல்லூரி அமைச்சு தருவேன்னு. இது வரைக்கும் இன்னும் ரெண்டு முறை ஏடிஎம்கே ஆட்சி செய்தோம். இது வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றலை. ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4000த்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் திருவள்ளூர் சாலை, தாம்பரம் சாலை, செங்கல்பட்டு சாலை என அனைத்து சாலைகளும் சந்திக்கின்ற முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலைகளில் அதிக வாகனங்கள் வருவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இதனால் மேம்பாலம் அமைத்துக் கொடுத்து போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் தினமும் திக்குமுக்காடுகின்றன. பண்டிகை காலங்களில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். எனவே இங்குள்ள தொழில் நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் வாகனங்கள்
பொருட்களை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல வசதியாக சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியாளரை தீர்மானிக்க போகும் வாக்காளர்களின் நிலவரங்களையும் அந்த தொகுதியில் இதுவரை அதிக அளவில் வெற்றிகளை பெற்றுள்ள கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். இந்த தொகுதியில் என்ன தண்ணி வசதி இல்லை, கரண்ட் பிரச்சனைங்க, அடிக்கடிக்கு கரண்ட் போகிறது, தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே ஸ்ரீபெரும்புதூரில். மற்றபடி சாலைகள், இந்த சுடுகாட்டு போகிற வழி போய் பார்த்தீங்கன்னா ரோடே சரியில்லை. சில பிரச்சனைகள் தான் இங்கே இருக்க பிரச்சனைகள். தண்ணி பாருங்க, டெய்லி வந்து டேங்கர் லாரியில் தான் வந்து விடுறாங்க. குடிக்கிற தண்ணி வரதே இல்லை. பாலா தண்ணிலாம் கிடையவே கிடையாது ஸ்ரீபெரும்புதூரில். ஒரே ஒரு ஏரியாவில் கூட கிடையாது. எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குறோம் தண்ணி. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 1,83,194 பெண் வாக்காளர்களும் 1,74,186 ஆண் வாக்காளர்களும் 53 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என தொகுதியின்